தமிழ் சினிமாவில் தலித்துகளை பற்றி படம் எடுத்தாலோ அல்லது தலித் இயக்குனர் திரைப்படம் எடுத்தாலோ வெற்றி பெறாது என கட்டமைக்கப்பட்ட காலகட்டமாக இருந்தது. இவற்றையெல்லாம் உடைக்கும் விதமாக அட்டகத்தி என்ற சினிமா ஒன்று தமிழ் திரையுலகில் புதிதாக உள்ளே நுழைந்தது. சேரிகளை அழகாக காண்பிப்பது, மாட்டுக்கறி உணவை ருசித்து உண்பது என அந்த படம் இதுவரை பேசாத விடயங்களை எல்லாம் பேச ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் பெரிதாக பேசப்படாத அந்த திரைப்படம் பிறகு புரட்சிகர சிந்தனை கொண்ட சினிமா விமர்சகர்களால் கொண்டாடப்பட்டது. அப்போதுதான் இந்த படத்தை இயக்கிய பா. ரஞ்சித் வெளியுலகிற்கு தெரிய வந்தார். தான் ஒரு தலித் என்றும் சாதி எதிர்ப்பாளன் என்றும் அப்பட்டமாக காண்பித்து கொண்ட பா. ரஞ்சித்தின் திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றன. அதன் பின்னர் தமிழ் சினிமாவின் போக்கே மாறிவிட்டது என சொல்லலாம். இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மாரி செல்வராஜ், இயக்குனர் கோபி நயினார் போன்றோர்கள் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை அழகாக பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அதுவரை இப்படியான திரைப்படங்கள் எடுத்தால் அது வெற்றி பெறாது என்ற வாசகமே பொன்னெழுத்தில் பொறித்து மாட்டப்பட்டிருந்தது. அது இவர்களின் வரவுக்கு பிறகு பொய்யாகி கருகியது. இப்போது இப்படியான புரட்சிகர இயக்குனர்களின் பட்டியல் நீள துவங்கிவிட்டது. இதுவரை கதாநாயகர்களை மட்டுமே கொண்டாடும் விதமாக கட் அவுட் வைப்பது, பேனர்கள் வைப்பது என இருந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போது இயக்குநர்களுக்கு கட் அவுட் வைத்து கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். இதற்கு தற்போது வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் பைசன் திரைப்படமும் ஒரு சான்றாக இருக்கிறது. நூற்றாண்டை தாண்டி தமிழ் சினிமா இயங்கி வந்தாலும் இது தமிழ் சினிமாவில் நடந்திருக்கும் தலைகீழ் மாற்றம் என்பதே நிதர்சனம். புத்தகம் புரியுதா? என்னோட சினிமா புத்தகமா ஆசைப்படுறேன்.